ஓகே guys, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ அட் நாக்பூர். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆள் தான் டென்ஷனா இருப்பாரு, கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் மட்டும்தான். ஏன்னா அவருக்கு இந்த சுமன் கில்லும் பிடிக்காது, ஸ்ரேயஸ் ஐயரும் பிடிக்காது. ரெண்டு பேரும் அடிச்சிட்டானுங்க. என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்ப்போம். சொன்னா என்னதான் சுமன் கில் கேவலமா பேசினாலும் ஏசியன் பிச்சில் அடிப்பான் அப்படின்னு. ஸ்ரேயஸ் ஐயர் எதுக்கு வெளியே வச்சீங்க? பார்த்தல தலைமை எப்ப இறக்கி விட்டாலும் கூலா அடிச்சுட்டு போவான். இவனையாட கிண்டல் அடிச்சீங்க? அவன் தான் விளையாடுவானே, நான் தான் சொன்னேன் அவன் விளையாடுவான்னு. சோ அது மட்டும் இல்ல, விராட் கோலிக்கு இன்ஜுரி அப்படின்னு ஒரு மேட்டர் வந்துச்சு. எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை. எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி ரெஸ்ட் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த நீ இன்ஜுரி விராட் கோலிக்கு இல்ல, இன்ஜுரி வர்றது ரொம்ப கஷ்டம். ஐ மீன் இன்ஜுரி இல்ல, நீல ஏதோ ஒரு சின்ன நிகழ் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. முதல்ல கழுத்துல ஒரு நிகழ் இருக்குன்னானுங்க, இப்ப நீல ஒரு நிகழ் இருக்குன்றாங்க. ஐ திங்க் இது வந்து ஒரு ரெஸ்ட்டுக்காக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரஞ்சி டிராஃபி முடிச்சு வந்திருக்கான். அப்படியே அந்த பெரிய ஒரு 6 ரன் அடிச்சிருக்கான் இல்லையா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு விராட் கோலிக்கு விளையாடுறது, அதனால வரலன்னு நினைக்கிறேன். டாஸ் போடும் போது விராட் கோலி வரலன்னு அப்படியே கிரௌடே டொம்முன்னு ஆயிட்டு, பாவம் இன்னைக்கு எத்தனை பேர் பார்க்க வந்தானுங்களோ கோலிய. சோ நல்ல மேட்ச் தான், பட் கோலி வரல. ஆனா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயருக்கு முந்தின நாள் நைட்டு தான் சொல்லியிருக்காங்களாம். அவன் ஒரு படம் பார்த்துட்டு இருந்தானா ஸ்ரேயஸ் ஐயர். அப்ப வந்து ரோஹித் சர்மா போன் அடிச்சுட்டு இந்த மாதிரி விராட் கோலி விளையாடல, நீ தான் விளையாடணும் அப்படின்னு சொன்ன உடனே போய் டக்குன்னு தூங்கிட்டானா. படம் பார்க்கறது விட்டுட்டு படம் பார்த்து முடிச்சுட்டு தூங்கி இருக்கணும். சோ அதனால ஸ்ரேயஸ் ஐயர் வந்தானா. இதுல இருந்து என்ன தெரியுது, ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு ஆப்ஷனா வைக்கல அப்படின்னு தெரியுது. அப்ப எஸ்எஸ்வி ஜெய்சா வச்சுதான் ஓபன் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இது புரியல guys, எனக்கு இது சுத்தமா புரியல. ஏன் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் இப்படி ட்ரீட் பண்றீங்கன்னு தெரியல. அவன் நல்லா விளையாடுறான், எதுக்கு அவன் அப்படி பண்றீங்க? ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு வரேன், டாஸ் இங்கிலாந்து ஜெயிச்சானுங்க. ஜெயிச்சோன்னு நாங்க வந்துட்டு பேட்டிங் ஆடுறோம் அப்படின்றாங்க. ஆடினீங்களா? ஹர்ஷித் ராணா வந்தான், முகமது ஷமி வந்தான், பவுலர்ஸ் எல்லாம் சூப்பரா போட்டாங்க. ஃபர்ஸ்ட் சால்ட்டும் டக்கெட்டும் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் சால்ட் அடிச்சு அடிக்கி இங்கிலாந்து ஒரு 300 தாண்டிடுவானுங்க அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா அந்த அளவு ஃபில் சால்ட் அடிச்சான். ஹர்ஷித் ராணாவோட 3வது ஓவர் நினைக்கிறேன், ஒரு ஓவர்ல 26 ரன் அடிச்சான், 3 6 2 4. மரியாதையே இல்லாம எல்லா பவுலரும் போட்டு அடிச்சான். டக்கெட் வந்து ஷமி அடிச்சான், இவன் சால்ட் ஹர்ஷித் ராணா அடிச்சான், எல்லாம் போட்டு அடிச்சாங்க. அந்த ஒரு ரன் அவுட் வந்துச்சு, ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு ரன் அவுட் அடிச்சான், கீப்பர்ட்ட அடிச்சு அவுட் ஆனான். தேவையில்லாம ஏன் இப்படி ஃபில் சால்ட் வந்து அவுட் ஆறா என்னன்னு தெரியல. ரெண்டு பேருக்கு கம்யூனிகேஷனே இல்லை. டக்கெட் வந்து நோன்னு சொல்லணும், டக்கெட் எதுவுமே சொல்லல, பேன் அங்க பாத்துட்டே போனான். இவன் வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டான். அவனுக்கு அவுட் ஆனா நமக்கு தெரியும், இவனுக்கு டீம் எப்பவுமே அப்படிதான், ஒருத்தன் போனா எல்லாம் அப்படியே வரிசையா போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா டக்கு டக்குன்னு விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. புருக்கை பத்தி நமக்கு தெரியும், புருக்கோ இந்தியன் பிச்சில் ஒன்னும் புடுங்க மாட்டானு. மேபி மீதி இருக்கிற 2 மேட்ச்ல ஒரு செஞ்சுரி இல்ல ஒரு 50 போடுவான். புருக் எப்பவுமே அப்படிதான், ஒண்ணுமே அடிக்க மாட்டான், திடீர்னு ஒரு மேட்ச் மட்டும் அடிப்பான் இந்தியன் பிச்சில். எப்பவுமே புருக் அப்படிதான் பண்ணுவான். ஹர்ஷித் ராணா புருக்கை ஈஸியா தூக்கிட்டான். அதுக்கப்புறம் வழக்கம் போல டீம் கேப்டன் தான் ஜாஸ் பட்லர் வந்து உருட்டிட்டு கிடந்தாரு. கொஞ்சம் ஜேக்கப் பத்தல் நல்லா விளாண்டா. இவனுக்கு 2 பேரும் 50 போட்டாங்க. 2 பேரும் நல்லாவே விளையாண்டாங்க. ஜேக்கப் பத்தல் வந்துட்டு டீசெண்டா விளையாண்டா. ஹி நீட்ஸ் திஸ் 50 அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா ஜேக்கப் பத்தல் மேல நிறைய கொஸ்டினா இருக்கு, இவன் என்ன பண்ண போறான் இந்தியன் பிச்சில் அப்படி இப்படின்னு. டீசென்டான 50 தான். தேவையில்லாம பட்லர் ஒரு லூசுத்தனமான ஒரு ஷாட் அடிச்சு அவுட் ஆனா. மற்றபடி நம்ம பவுலர்ஸ் தான் நல்லா போட்டாங்க. ஜடேஜா 3 விக்கெட், ஹர்ஷித் ராணா 3 விக்கெட், ஷமிக்கு 1 விக்கெட். ஷமி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டீசெண்டா தான் போடுறாரு. பாப்போம் என்ன நடக்குன்னு. பும்ரா இல்ல அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையே என்னன்னு தெரியல. பேட் கமிங்ஸ் இல்ல அப்படின்றாங்க. பேட் கமிங்ஸ், ஜாஸ் ஹேசல்வுட், மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் இல்ல அப்படின்றாங்க. பேட் கமிங்ஸ் வந்து ஐபிஎலுக்கும் வரமாட்டான் அப்படின்றாங்க. எப்படி அந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து இந்த ஐபிஎல்னோட அப்படி காணாம போயிடுறானுங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எதுக்குன்னு எனக்கு தெரியுது, டெஸ்ட் வேர்ல்ட் கப் வருது புரியுதா. பேட் கமிங்ஸ்க்கு வந்துட்டு இன்ஜுரி இருக்கலாம், சாம்பியன்ஸ் டிராஃபி முடிகிற அளவுக்கு அவ்வளோ எப்படியும் வந்து டெஸ்ட் வேர்ல்ட் கப் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் வரமாட்டான்னு நினைக்கிறேன், அவனும் ஹேசல்வுட்டும். எனக்கு இவனுக்கு மேல ஒரே டவுட்டா இருக்கு, சாம்பியன்ஸ் டிராஃபி வராதுக்கு ஒரு காரணம் இருக்கு, இன்ஜுரி இருக்கும், ஒரே ஹெவி. ஏன்னா ஐசிசி டோர்னமெண்ட் வராட்டி, ஏன்னா அவன் தான் கேப்டன், ஐசிசி டோர்னமெண்ட் வரல அப்படின்னா அது தப்பாயிரும். ஏன்னா அவனுக்கு வின் பண்ணணும்ன்ற ஒரு வெறி இருக்கும். சோ அவ்வளவு பெரிய இன்ஜுரி வந்துட்டு ஐபிஎலுக்கும் வரமாட்டேன். ஒருவேளை அவன் வந்துட்டு ஐபிஎல் ஆடாம டெஸ்ட் வேர்ல்ட் கப் வந்துட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவன் வந்துட்டு டிமிக்கி கொடுத்துட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட் வேர்ல்ட் கப் வின் பண்றதுக்கு வரான் அப்படின்னு அர்த்தம். அதே இது ஐபிஎலும் வரல, டெஸ்ட் வேர்ல்ட் கப்பும் வரல அப்படின்னா உண்மையிலேயே அவனுக்கு பெரிய இன்ஜுரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். பட் சாம்பியன்ஸ் டிராஃபி வரல பேட் கமிங்ஸ், அவனுக்கு ஆஸ்திரேலியன் சைடு வந்துட்டு கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இருக்கிறதுல பெரிய பவுலர்ஸ்னா அவனுக்கு சைடு சொல்ல போனோம்னா அண்டர் ரேட்டடான ஹேசல்வுட், அதுக்கப்புறம் கேப்டன் பேட் கமிங்ஸ், அவனோட கேப்டன்சியும் சரி அவனோட பவுலிங்கும் சரி மிஸ் பண்ணுவானுங்க. அது இல்லை, கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு சொல்ல போனோம்னா. போலாண்டுன்னு ஊம்புவானுங்க இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம். இப்ப டெஸ்ட்ல நல்லா போட்டதுன்னா போலாண்ட் ஒயிட் பால்ல ஒன்னும் புடுங்க மாட்டான்பா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரெட் பால்ல போலாண்ட் ஜித்து, ஒயிட் பால்ல போலாண்ட்லாம் போட்டா நொறுக்கிடுவானுங்க சரியா. சோ போலாண்டு இருக்காதீங்க, பட் அவனை தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன்.
நிறைய சான்சஸ் இருக்கு. இப்பவே ஐபிஎல் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் எஸ்ஆர்ஹெச் என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. அவனுக்கு கேப்டனே எப்படி ஆயிட்டானுங்க. ஏன்னா அவனுங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஒரு விளக்கு வந்துச்சு, இந்த காவியா மாறன் மூஞ்சில ஒரு விளக்கு வந்துச்சு. அப்படியே பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு பேட் கமிங்ஸ் அப்படின்ற மாதிரி. இப்ப அவன் இல்லைன்னு ஒரோக்க எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன், வில் ஒரோக்க, அப்படிதான் கேள்விப்பட்டேன்னா. உண்மையா என்னன்னு தெரியல. பட் பும்ரா மேட்ரு எனக்கு என்னன்னு தெரியல கைஸ். பும்ரா நான் அப்பவே சொன்னேன் சிராஜை வச்சிருக்கலாம் அப்படின்னு. ஐ திங்க் தே வில் கோ ஃபார் ஹர்ஷித் ராணா. உண்மையிலேயே பும்ராக்கு வந்து இன்ஜூரி இருந்துச்சு அப்படின்னு நான் அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஹர்ஷித் ராணாக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவன் பேர் தானே ரொம்ப இதா இருக்கு, ஹர்ஷித் ராணான்றாங்க. ஐ திங்க் தே வில் கோ ஃபார் நியூ காய் ஹர்ஷித் ராணா. எனக்கு தெரிஞ்சு சிராஜை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்பவே சிராஜ் பேச்செல்லாம் அவ்வளோ எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒருவேளை பும்ராக்கு நான் வந்து 2 பேரும் ஒரே டைம்ல பார்க்கணும்னு நினைச்சேன் கைஸ். நான் போன வருஷமே அதான் சொன்னேன். எனக்கு வந்துட்டு பும்ராவும் பார்க்கணும், ஷமியும் 2 பேரும் வந்து 2023 வேர்ல்ட் கப்ல வந்த மாதிரி வரணும். ஒருத்தன் வரான், ஒருத்தன் வந்தா இவன் வர மாட்டேங்கிறான், இவன் வந்தா அவன் வர மாட்டேங்கிறான். 2 பேர் கிளிக் ஆனா வெயிட்டா இருக்கும்னு நினைச்சேன். பட் பும்ரா வர்ற மாதிரி எனக்கு தெரியல. லேட்டா தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். வருண் சக்கரவர்த்தி உள்ள வர்றதா கேள்விப்பட்டேன். நல்ல விஷயம், நல்ல விஷயம் வருண் சக்கரவர்த்தி வர்றது ஒர்த்தானது. ஸோ இன்னைக்கு குல்தீப் யாதவ் பவுலிங்கும் நம்ம பார்த்தோம். அவ்வளோ ஒன்றும் பயங்கரமான குல்தீப் யாதவ் பவுலிங் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. மேபி 2 மேட்சை வச்சு பார்க்கலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட டெபியூட் இன்னைக்கு. நான் என்ன நினைச்சேன், ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நார்மலா டீம்ல தான் இருக்கிறான், விராட் கோலி வராததுக்கு தான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை கொண்டு வந்தாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் கதை எப்படி போயிட்டுன்னா, அவன் எப்படி டீம்ல தான் இருக்க போறான், ஸ்ரேயஸ் ஐயர் தான் தூக்கி வெளியே வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. உண்மையிலே கஷ்டமா இருக்கு. எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் எனக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அவன் எப்ப இறக்கி விட்டாலும் விளையாடுறானு, அவனுக்கு என்னடா குறை? அது மட்டும் இல்ல, சுமன் கில் சூப்பரா விளாண்டா. அதுக்கு நம்ம பேட்டிங் வந்தோம், ஒன்னும் பெரிய டோட்டல்லாம் அடிக்கல, சப்பையா நம்ம சூப்பரா பவுலிங் போட்டோம். இங்கிலாந்து மயிர் மாதிரி விளாண்டாருங்க, மண்ணாங்கட்டி மாதிரி விளாண்டாருங்க இங்கிலாந்து இன்னைக்கு வழக்கம் போல. அவனுக்கு T20ல புடுங்க முடியாது, எங்க ஓடியில புடுங்குவானுங்க. நம்ம வேற லெவல்ல விளாண்டுட்டு இருக்கோம். பேஸ் பால் இந்த பேஸ் பால்லாம் வந்துட்டு ஒரு டைம் தான். அது வந்துட்டு ஒரு டீம் வந்து கிரைசிஸ்ல இருக்கும் போது அந்த பேஸ் பால்ன்றது வந்துட்டு எழுப்பி விட்டுச்சு. பிரண்டன் மெக்கலமோட பேஸ் பால் வந்துட்டு அவங்களுக்கு டெஸ்ட்டுக்கு நல்லா ஒர்த்தாச்சு. டெஸ்ட்டை வந்து T20 மாதிரி ஆடிட்டு இருப்பாங்க டம்மு டீம்னு. ஓகே, ஒரு டீம் வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நார்மல் ஆக்கிடணும். டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடணும், ஓடிஐ மாதிரி ஆடணும். அதுதான் கரெக்டானது. நாங்க வந்து அப்படி இல்லை, நாங்க வந்து கடைசி வர டெஸ்ட் T20 மாதிரி ஆடுவோம், ஓடிஐயும் T20 மாதிரி ஆடுவோம்னா நீங்க வந்து கீழே தான் இருப்பீங்க. புரியுதா? ஒரு ஸ்டைல் வந்து ஒரு டைம் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா 2023ல ரஹானே பார்த்திருப்பீங்க. ஐபிஎல்ல சென்னையில விளாண்டா 2023ல எப்படி விளாண்டா ரஹானே, அந்த மாதிரி ரஹானே எந்த வருஷமும் நான் பார்த்தது இல்லை. அந்த மாதிரி ஃபயரா விளாண்டது. அது வந்து ஒரு டைம் தான் வரும். அதுக்காண்டி ரஹானே எப்பவும் எல்லா வருஷமும் அதே மாதிரி பண்ணுவான்னா முடியாது. அது ரஹானேயோட ஸ்டைல் கிடையாது. புரியுதா? இட்ஸ் நாட் ரஹானே. ஒரு டைமுக்கு அப்புறம் தான் நார்மல் ஆக்கிடணும். புரியுதா? திருப்பி நான் வந்து அதே தான் போவேன் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. பேஸ் பால் இஸ் அ ஃபெயிலியர், சிம்பிளா நான் சொல்றேன். அவ்வளவுதான். மற்றபடி பேட்டிங் யாரு வந்தாரு இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோம் டவுன் பாய் ரோஹித் சர்மாவும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் வந்தாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வழக்கம் போல ஸ்டார்ட் பண்ணான். அவனே 4 அடிச்சான், 3 4 அடிச்சான், அவுட் ஆயிட்டான். அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா. ஆர்ச்சர் சூப்பரான ஒரு பால் போட்டான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு, அவுட் ஆயிட்டான். எதுவுமே சொல்ல முடியாது. தயவு செய்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஹி இஸ் த ஃபியூச்சர் ஓடிஐ பிளேயர், ஃபியூச்சர் ஸ்டார். நமக்கு தெரியும் ஜெய்ஸ்வாலோட கேப்பபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு. ஏன்னா சமயம் விளையாடுறேன் ஜெய்ஸ்வால். 1-2 மேட்ச் வச்சுட்டு உடனே ஜட்ஜ் பண்ணாதீங்க, இவனை தூக்கி வெளியே வைங்க அப்படின்னு. ஹி இஸ் ஒர்த். பட் விராட் கோலி வந்தா அவன் வெளியே இருக்கணும், வேற வழியே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா வந்துட்டு என்ன பிரச்சனை தெரியல. எப்பவுமே ரோஹித் சர்மா அட்டாக் பண்ணி ஆடுங்க. ரோஹித் சர்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஒரே வேலை தான் உங்களுக்கு. அட்டாக் பண்ணுங்க. அட்டாக் பண்ணா பிரஷரே கிடையாது ரோஹித் சர்மாக்கு. ஏன் ரோஹித் சர்மா கொஞ்சம் பொறுமையா ஆரம்பிச்சான்னு தெரியல. ஒருவேளை ஜெய்ஸ்வால் இருக்கிறதுனால பொறுமையா விளாண்டாரோ என்னமோ. ஏன்னா எப்பவுமே சுமன் கில் அங்க இருப்பான், ரோஹித் சர்மா அட்டாக் பண்ணுவாங்க. பழைய ரோஹித் சர்மா தான் எப்பவுமே ஸ்லோவா அடிப்பான். அந்த டெஸ்ட் மேட்ச் மாதிரி உருட்டி கொஞ்சம் ஜோனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடிக்க ஆரம்பிப்பான். பட் கேப்டன் ரோஹித் சர்மா எப்பவுமே அட்டாக் தான். 2.0 பிரண்டன் மெக்கலம் தான் ரோஹித் சர்மா. இந்த 2023 எப்படி அடிப்பான் ரோஹித் சர்மா, பவர் பிளேலே பொழந்துருவான். பட் சில்லியா ஒரு ஸ்பிளிக் ஷாட் அடிச்சு மேல போச்சு. லாங் ஆஃப்ல அடிக்கலான்னு பார்த்தா நினைக்கிறேன், ஃபிளிக் பண்ணி விடலான்னு நினைச்சான். பார்த்தா மேல போயிட்டு அவுட் ஆயிட்டான். டிசப்பாயின்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா ஃபுல்லா டெஸ்ட் மேட்சா விளையாண்டு ரொம்ப அப்செட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு அப்படிதான் தெரியுது. ஃபுல்லா போட்டு நியூசிலாண்டோட அடி வாங்கி ஆஸ்திரேலியாட்ட அடி வாங்கி ரஞ்சில அடி வாங்கி டெஸ்ட் வைப்புக்கு வந்துட்டு நம்மால் மறந்துட்டான்னு நினைக்கிறேன் அட்டாக் பண்றது. ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருந்தா. அந்த மென்டாலிட்டி எப்படி கொண்டு வருவான்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ரோஹித் சர்மா விளையாண்டனா அட்டாக் பண்ணணும், அவ்வளவுதான். அட்டாக் பண்ணாலே போதும். ரோஹித் சர்மா 30 ரன் அடிக்கிறானா ரோஹித், வந்து ஒரு 4 6 சாத்திட்டு அவுட் ஆயிடட்டும். அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச்ல அதே கான்பிடன்ட் வரும்.
பொறுமையா விளையாடணும்னு மட்டும் நினைக்க வேண்டாம் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாவோட வேலை என்னது? கேப்டன் ரோஹித் சர்மாவோடது பவர் பிளே வரானா நூறுக்கட்டும், உம்மால மரியாதை இல்லாம அடிக்கட்டும். ஆர்ச்சர் வரானா, ஆர்ச்சர் எனக்கு பிடிக்கும், பட் பரவாயில்ல, இருந்தாலும் அவன் பால் அடிக்கட்டும். இந்த முகமது வரானா, அவன் பாலெல்லாம் சாத்தணும், குயிமோன அடிச்சு நொறுக்கணும். எந்த ஸ்பின் எந்த பெத்தல் வரானா மொட்டை அடிச்சுட்டு அவனே அடிக்கணும், ஒருத்தனையும் விடக்கூடாது, எல்லாரையும் போட்டு அடிச்சு சாவடிக்கணும். இதுதான் ரோஹித் சர்மாவோட வேலை. ரோஹித் சர்மாவுக்கு ஒரே ஒரு வேலை, ஸ்மாஷ், தட்ஸ் இட், அவ்வளவுதான். சோ ஐயா கோலி வரல இன்னைக்கு, அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இன்னைக்கு, அவருக்கு முட்டியில சுளுக்கு, அதனால வரல இன்னைக்கு. அதுக்கப்புறம் சுமன் கில் வந்தா. நமக்கு சுமன் கில்லை பத்தி தெரியும். என்னதான் எனக்கு சுமன் கில் மேல ஒரே ஒரு கடுப்பு தான். நான் அந்த ஸ்குவாட் எடுக்கும் போதும் அதே தான் சொன்னேன். என்ன எனக்கு சுமன் கில் மேல ஒரு கடுப்பு அப்படின்னா, எனக்கு வைஸ் கேப்டனா போட்டது மட்டும் சுத்தமா பிடிக்கல. மத்தபடி as a பேட்ஸ்மேனா எனக்கு பிடிக்கும். ஓடிஐல சுமன் கில் சூப்பரா விளையாடுவான், வேற எதுவுமே கிடையாது. ஓடிஐலனா சூப்பரா விளையாடுவான். நானே வந்துட்டு ஏன் நான் வந்துட்டு டென்ஷன் ஆன அவன் வைஸ் கேப்டனா போடுறதுக்குன்னா, ஒருவேளை சுமன் கில் ஃபார்ம் அவுட்ல இருந்தா நல்லா விளையாடல அப்படின்னா ஜெய்ஸ்வால் வச்சு ஓபன் பண்ணலாம். இப்போ அவன் வைஸ் கேப்டனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வெளியவும் வைக்க முடியாது. வைஸ் கேப்டன் கண்டிப்பா ஆடியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனாலதான் கடுப்பானே. எனக்கு அந்த வைஸ் கேப்டன் போட்டது மட்டும் தான் கடுப்பா இருக்கு. பிகாஸ் ஐ ஃபீல் லைக் ஹி இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் காய் கைஸ். அவனால டீமை மேனேஜ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல சுமன் கில்லால. ஹி லுக்ஸ் லைக் அ ஷை காய். அவனுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிட்டா கூட அவன் வந்துட்டு ஷையா இருக்கிறான். சுமன் கில் வந்துட்டு எப்படி சொல்ல, அந்த மாதிரி லீட் பண்ற ஒரு பர்சன் மாதிரி எனக்கு தெரியல. எப்படி சொல்றது, அவனை விளையாட விட்டா அவன் பாட்டி விளையாண்டுட்டே இருப்பான். அதான் சுமன் கில்லோட ஸ்டைலு. தேவையில்லாம அவனை போட்டு வைஸ் கேப்டன் போட்டு எதுக்கு? அதுக்குதான் ஹர்திக் பாண்டியான்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு கொடுக்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு கொடுக்கலாம். சோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்தான், செம்ம அடி. ஸ்ரேயஸ் ஐயர் அந்த ஆர்ச்சர் பால் ஒரு 2 6 அடிப்பான் பாருங்களேன். சும்மா பவுன்சர்லாம் செம்ம அடிமன்னு 2 6. பேனிக்கே இல்லாம பிரஷரே இல்லாம கூலா விளாண்டா, எப்பவும் போல சூப்பரா விளாண்டா. அவன் ஒருத்தன் தான் இன்னைக்கு ஃபாஸ்டா விளாண்டா. மத்த எல்லாருமே சுமன் கில்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா தான் விளாண்டா. ஏன்னா அவனுக்கும் தெரியும், ஏன்னா அவன் அடிச்சாதான் வந்துட்டு வேலைக்கு ஆகும், இல்லாட்டா மறுபடியும் ஆரம்பிச்சிருவானுங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயிக்குவாரு கூக்குவாருன்றவானுங்கன்னு. சுமன் கில் சமையலாண்டா. பட் இன்னொரு பக்கம் ஸ்ரேயஸ் ஐயர் சாத்தி எடுத்துட்டாங்க உம்மால, எவன் போட்டாலும் அடி. என்னையாடா டீம்ல எடுக்கல அப்படின்றவன் மரியாதையில நம்ம அடிச்சான். பட் சப்பா பாலுக்கு அவுட் ஆனா. ஜேக்கப் பத்தல் பாலுக்கு நான் உண்மையிலே ஸ்ரேயஸ் ஐயர் இன்னைக்கு செஞ்சுரி போடுவான்னு நினைச்சேன். நான் செஞ்சுரி போடணும் அப்படின்னு தான் இருந்தேன், எப்படியாவது செஞ்சுரி போட்டுறா அப்படின்னு இருந்தேன். பட் ஒரு சப்பா பால் ஜேக்கப் பத்தல் பால். ஸ்பின் எல்லாம் ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு சப்பா அடிப்பான், ஸ்பின் எல்லாம் சாத்தி எடுப்பான் வந்தோடனே. அவன் பாலுக்கு போய் அவுட் ஆயிட்டியாடா. அவன் ரிவ்யூ எடுக்கும் போதே எனக்கு தெரியாது கன்ஃபார்ம் அவுட் தான் அப்படின்னு. பட் அவுட் ஆயிட்டான். பட் சூப்பரா விளாண்டான். தயவு செய்து அவன் அடுத்த மேட்ச் விளையாட வைங்கடா. பட் இதுதான் இந்த இந்தியன் டீம்ல பிரச்சனை. எல்லாரும் நல்லா விளையாண்டா எல்லாரும் நல்லா விளையாடுவாங்க, இல்ல ஒருத்தனும் நல்லா விளையாட மாட்டாங்க. இப்ப எவனை தூக்கி வெளியே வைக்கிறது? ஜெய்ஸ்வாலை நம்ம வந்து ஜெய்ஸ்வால் வந்துட்டு ஏன் எடுக்கிறாங்கன்னு எனக்கு புரியுது. ரிஷப் பண்ட் வர்றது ரிஷப் பண்ட் லெஃப்ட் ஹேண்ட், கம்பீருக்கு லெஃப்ட் ஹேண்ட் பிடிக்கும், ரோஹித்துக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பிடிக்கும். லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக அவனுக்கு கொண்டு வராங்க. அது மட்டும் இல்ல, ஜெய்ஸ்வால் வந்துட்டு ஒரு சரியான பேட்ஸ்மேன் தான். ஸோ எனக்கு புரியுது. பட் என்ன பண்றது, கஷ்டமா தான் இருக்கு. எவனை ஒருத்த வெளியே உட்கார, அவனை வெளியே இப்ப கீப்பருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவன் ஒரு கீப்பரும் கிடையாது. கேஎல் ராகுலையும் வெளியே வைக்க முடியாது, ஏன்னா அவன் கீப்பரு. சரி, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஸ்ரேயஸ் ஐயரோட நிலைமை. இஷான் கிஷன் மாதிரி ஆயிர போறான்டா இவன், அதுவும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இஷான் கிஷனும் அப்படிதான், தேவையான நேரப்போ இறக்கி விட்டுட்டு வெளியே போட்டுட்டு இருந்தானுங்க. அவன் வர்றப்பெல்லாம் நல்லா விளையாடுவான். இப்ப அவன் எங்க போனானே தெரியல, டிப்ரெஷன்ல ஆளே காணாம போயிட்டான் எங்கேயோ. அதே மாதிரி ஆக்கிறாதீங்கடா இவனையும், ஒர்த்தான பிளேயர், கேப்டன் மெட்டீரியல் இவனா, உள்ள வச்சுக்கோங்க. பொச்சுமா ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அவன் கண்ணாடி போடுறது, அவன் சீன் போடுறத வச்சுலாம் குறை சொல்லிட்டு இருப்பானுங்க. மயிறு அவன் விளையாடுறான் இல்லாடா, அப்புறம் என்னடா மயிறு ஒத்திட்டு விளையாடுறான்ல, அப்புறம் என்ன? அவன் என்ன ஆட்டிடியூட் இருந்தா என்ன? இதே மாதிரிதான் பாண்டியாவுக்கும் சொல்லுவானுங்க, ஆட்டிடியூட் இருக்குமானு. இன்னும் எல்லாரும் டோனி மாதிரி அமைதியா இருக்கணுமா உனக்கு? எல்லாரும் டோனி மாதிரி அமைதியா இருந்தானா ரோபோட்ரா, அது சைனா. நீ ஸ்டேடியம்ல இருந்து போய் பாரு, ஒரு 11 பேர் தோனி மாதிரி இருந்தனா எவனும் செலிப்ரேட் பண்ண மாட்டான், கை தட்ட மாட்டான், செத்தாலும் அழமாட்டான், விசில் அடிக்க மாட்டான். என்ன பண்ணுவோம் அப்போ? ஸ்டேடியம்ல இருந்து கத்திட்டே இருப்பியோ லூஸ் மாதிரி, அவன் மதிக்கவே மாட்டாங்க, அங்கே இருப்பியோ. ஒவ்வொரு பிளேயரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பான். ஒரு பிளேயர் அக்ரெசிவா இருப்பான், ஒரு பிளேயர் ஃபன்னியா இருப்பான், ஒரு பிளேயர் கூலா இருப்பான். அதுதான் ஒரு டீம், புரியுதா? டாபிக் எங்க இருந்தோ எங்கேயோ போகுது. சோ அதனால இப்ப வேற வழி இல்ல, ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். என்ன பண்றாங்கன்னு தெரியல. இப்ப கோலி கண்டிப்பா, கோலி வந்தா கோலி கன்ஃபார்ம் உள்ளதான் இருப்பான், நமக்கு தெரியும். கோலி வந்தா உள்ளதான் இருப்பான். சோ ஐ திங்க் ஸ்ரேயஸ் ஐயர் தான் வெளியே எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன், வேற வழி இல்ல. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு பண்ட உள்ள கொண்டு வர பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கேஎல் ராகுல் தான் இறக்கி விடுவானுங்க அப்படின்னு நினைச்சேன். ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆனா அக்சர் பட்டேல் வந்தா. அக்சர் பட்டேல் செமையா தான் லேண்டா,
ஒருவேளை அக்சர் பட்டேல் அவுட் ஆயிருந்தேன்னா நான் சத்தியமா கௌதம் கம்பீர் தான் கேட்டிருக்கேன், ஐயோ உனக்கு என்னையா பிரச்சனை, ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த ஆட்கள் மாத்தி விட்டுட்டே இருக்கு அப்படின்னு தான் கேட்பேன். ஏன்னா இதே மாதிரி தான் இந்த ஸ்ரீலங்கன் சீரிஸ் வந்துச்சு 2024ல அசால்ட்டா ஜெயிக்க வேண்டிய மேட்சை தேவையில்லாம டூபையும் அக்சரையும் விராட் கோலியும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு மேல இறக்கி விட்டு அவனுக்கு ஆட தெரியாம டப்பு டிப்புன்னு அவுட் ஆனானுங்க. ப்ரெஷர் வந்துச்சு பின்னாடி இவனுங்களுக்கு, ஸ்ரேயஸ் ஐயருக்கும் விராட் கோலிக்கும். அவனுங்களுக்கு லேண்டு பழக்கம் இல்ல லேட்டா. சோ அதனால ஏன் வந்துட்டு KL ராகுல டோனி மாதிரி ஆக்குறீங்க, அவனை மேல இறக்கி விடுங்க. ஏன் அவன் வந்துட்டு ஒன்னே அவனை ஓப்பனிங் இறக்கி விடுறீங்க, இல்ல கீழே ஆட விடுறீங்க, அவனுக்குன்னு ஒரு மரியாதை கொடுங்க. அக்சர் பட்டேல் நல்லா தான் விளையாண்டான், இந்த மாதிரி கம்மி டோட்டல் தானே, ஏன் KL ராகுல இறக்கி விட மாட்டேங்கிறீங்க? ஏன் அவன் டோனி மாதிரி பின்னாடி இருந்து ஃபினிஷிங் 6 அடிக்க போறான்? லெட் ஹிம் பிளே ஹிஸ் கேம். அவனுக்கான ரெஸ்பெக்ட் கொடுங்கடா. அவன் பேசவே மாட்டேங்கன்னு ஏன்டா அவனை கே வில்லியம்சன் மாதிரி வச்சிருக்கீங்க டீம்ல? அவன் மேலே அவனை இறக்கி விடுற இடத்துல விளையாடுங்க. ஐயர் அவுட் ஆனானா KL ராகுல் வரட்டும், எதுக்கு அக்சர் இறக்கி விடுறீங்க? சரி ஓகே, அக்சர் அடிச்சிட்டான், எதுவும் சொல்ல முடியாது. ஐ திங்க் தேர் கோயிங் ஃபார் ரிஷப் பண்ட், அதுதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தேர் கோயிங் ஃபார் த ஃபியூச்சர், எனக்கு நல்லா தெரியுது. அதுல ரிஷப் பண்ட் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இஸ் குட் பேட்ஸ்மேன். நான் என்னோட தாட்டை சொன்னேன், எதுக்கு அப்படி அவனை லேட்டா இறக்கி விடுறாங்க. பட் அவன் வந்தும் அவுட் ஆயிட்டான், KL ராகுலும் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அக்சர் பட்டேல் சூப்பரா விளையாண்டா. வந்தோன்னே ஃபர்ஸ்ட் ஒரு 4-6 அடிச்சுதான் ஆரம்பிச்சான் மேட்ரு. ஸோ நல்லா விளையாண்டான், ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டான். சுமன் கில் செஞ்சுரி போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்துச்சு. ஒரு 83 சம்திங்ல இருந்தான். அந்த நேரத்துல கரெக்டா சூப்பரா ஆடல் ரஷீத் ஒரு பால் போட்டான், செம்ம பால் தூக்கி போட்டான், ஸ்பின் ஆகி ஸ்டெம்பிள் அடிச்சு அவுட் ஆயிட்டான். அப்பவே தெரிஞ்சுட்டு இன்னைக்கு சுமன் கில் கன்ஃபார்ம் செஞ்சுரி போட மாட்டான் அப்படின்னு. ஏன்னா அடுத்தது வர்றது யாருன்னா ஹர்திக் பாண்டியா. வேற யார் இருந்தாலும் சுமன் கில்க்கு பிரஷரே இருந்திருக்காது, அசால்ட்டா செஞ்சுரி போட்டிருப்பான். ஹர்திக் பாண்டியா நடந்து வந்தோட சுமன் கில் மனசுல நினைச்சிருப்பான் இன்னைக்கு கன்ஃபார்ம் போட முடியாது. நான் அந்த 2 பால்ல நினைச்சேன் அவன் 6 அடிப்பான்னு. ஹர்திக் பாண்டியா அந்த ஓவர்ல 2 பால் இருந்த ஹர்திக் பாண்டியா வரும்போது நான் நினைச்சேன் அவன் 6 அடிப்பான்னு. ஆடல் ரஷீத் பார்த்து அதே மாதிரி 6 அடிச்சான். அவன் 6 அடிச்சோன்னா இங்க இவனுக்கு கில்லுக்கு பிரஷர் வந்துட்டு, ஐயோ இவன் செஞ்சுரி போட விட மாட்டான்னு சொல்லிட்டு அவன் அவசரம் தூக்கி அடிச்சு அவுட் ஆயிட்டான். நினைச்சேன் ஹர்திக் பாண்டியா வந்தோன்னு இந்த மாதிரி ஏதாவது கோல்மால் வேலை பார்ப்பான். எத்தனை வாட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கான் ஹர்திக் பாண்டியாவெல்லாம். பட் எதுவும் சொல்ல முடியாது. என்ன அவன் மட்டும் செஞ்சுரியா போடணும், இவனும் அடிக்க வேண்டாமா? பரவாயில்ல. பட் கில் வந்து அவசரப்பட்டு அடிச்சு அவுட் ஆயிட்டான். நான் ஜிம்ல இருந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஹர்திக் பாண்டியா வரும்போதே சொல்லிக்கிட்டே இருந்தேன் இவனுங்கள்ட்ட, வந்தோட 6 தான் அடிக்க போறான், வந்தோட 6 தான் அடிக்க போறான் அப்படின்னு. அதே மாதிரி 6 அடிச்சுட்டான். அவன் அடிச்சோன்னா அடுத்த ஒரு சுமன் கில் அவசரம் இவனுக்கு சிங்கிள் கொடுக்க கூடாது, எப்படியாவது 4-6 அடிச்சு செஞ்சுரி போடணும் அப்படின்னு நினைச்சான். அவுட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவுட் ஆயிட்டாகணும். அதுக்கப்புறம் ஜடேஜா நின்று மேட்சை முடிச்சிட்டானுங்க. சிம்பிளான ஒரு விக்டரி, ஈஸியான ஒரு வின்னு, அசால்ட்டா ஜெயிச்சிட்டானுங்க. இங்கிலாந்து என்ன பண்றது, சிரிச்சுக்கிட்டே இருறா பட்லர், உன்ட்ட எவன் என்ன கேட்டா, நீ சிரிச்சுக்கிட்டே இரு. கம்பீர் ஹாப்பி. கோலி எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மேட்ச் வருவான்னு நினைக்கிறேன். கிரௌடு கொஞ்சம் அப்செட் தான். கட்டாக்ல எனக்கு தெரிஞ்சு கோலி விளையாண்டே ஆகணும். அவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட்டுக்காக தான் இருக்கும். நார்மலா அவன் ரஞ்சி முடிச்சுட்டு வந்திருக்கான்ல, அந்த அந்த நீ பையன் ஏதாவது இருந்திருக்கும், இவன் உடனே ஒரு ரெஸ்ட் வேணும் அப்படின்றப்பான், எடுத்துட்டு போ. பட் இந்த டீம் தான் எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. பும்ரா வரமாட்டான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அப்செட்டா இருக்கு. பும்ரா வந்தாதான் ஸ்ட்ராங்கா இருக்கும் டீம், அதையும் சொல்றேன். நல்ல டீம் தான் நம்மள்ட்ட இருக்குது. பும்ரா வந்தாதான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்காண்டி பும்ராவே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. அவனுக்கு இன்ஜுரினா வேற வழியே இல்லை. அவனை வெளியே வச்சுட்டு ஹர்ஷித் ராணா இல்ல ஹர்ஷ்தீப் சிங் அந்த மாதிரி ஆள் தான் கொண்டு வரணும். ஆஸ்திரேலியாவுக்கு அவங்க சைட்ல கன்ஃபார்ம் பேட் கமிங்ஸ் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு. நல்லா தெரியுது. பேட் கமிங்ஸ், ஹேசல்வுட் வரமாட்டாங்க. அவனு அது மட்டும் இல்ல, கேப்டன் மேக்ஸிமம் ஸ்டீவ் ஸ்மித் ஆர் டிராவிஸ் ஹெட்டா இருக்கும் போது என்ன கேட்டீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித்தை போடுங்க, டிராவிஸ் ஹெட்டை கொடுக்காதீங்க. டிராவிஸ் ஹெட் நல்லா விளையாண்டுட்டு இருக்கான், தேவையில்லாம அவன் மேல கேப்டன் பிரஷர் போடாதீங்க. ஸ்டீவ் ஸ்மித்துக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்ல சாண்ட் பேப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தலைவன்ட்ட கேப்டன்சி கொடுத்தீங்கன்னா வேற லெவல்ல ஜெயிப்பான். ஏன்னா ஸ்டீவ் ஸ்மித்தை பத்தி தெரியும், தலைவன்ட்ட கேப்டன்சி கொடுத்தா என்னெல்லாம் பண்ணுவானுங்க அப்படின்னு. கமெண்ட்ரியில இருந்து டேவிட் வார்னர் பார்த்துக்கிட்டே இருப்பான், ஸ்டீவ் ஸ்மித் பாக்கெட்டுக்குள்ள கை விடுறானா கோமால அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்டீவ் ஸ்மித் would be a good choice. ஏன்னா ஸ்டீவ் ஸ்மித் வந்து நல்ல கேப்டன், ஸ்மார்ட்டான கேப்டன். அதனால டிராவிஸ் ஹெட் கொடுக்கறதுக்கு பதிலாக பொத்திட்டு ஸ்டீவ் ஸ்மித்துக்கு கொடுங்க. இந்த தேவையில்லாம அதாவது இப்ப இருக்கிற ஒரு கேட்டகரியில எப்படி பார்ப்பானுங்கன்னா, எவன் நல்லா விளையாடுறானோ அவனுக்கு கேப்டன்சி கொடுத்துறாங்க. ஐயோ கேப்டன்சி அப்படி ஒர்க் ஆகுதுங்க. டீமை எவன் நல்லா லீட் பண்றானோ, ஒரு நல்ல லீடர், புரியுது இல்ல, எல்லாரையும் எப்படி மெயின்டைன் பண்றான், எல்லாரையும் எப்படி பாக்குறான், உண்மையிலே ஃபீல்ட்ல எப்படி இருக்கான், ஆக்டிவா இருக்கானா, அதுதான் கேப்டனோடது. புரியுதா? நல்லா ரன் அடிக்கிறான், இவன் தான் ஃபியூச்சர் ஸ்டாரு, அதனால நான் சுமன் கில்ல வைஸ் கேப்டனா போடுவேன் அப்படின்றது தப்பு. புரியுதா? இது கேப்டனோட வேலை இல்லை. இது வந்து ஸ்டார் உருவாக்குறதுக்கு. புரியுதா?
கேப்டன் மெட்டீரியல் வேற. ஸோ ஸ்டீவ் ஸ்மித்தா போட்டா நல்லா இருக்கும். ஸோ இந்தியன்ல பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்தா யாராவது ஒருத்தர் வெளியே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயரை வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். வைக்காதீங்கடா. பட் ஜெயஸ்வாலும் நல்லா விளையாடுறான். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸ்ரேயஸ் ஒருவேளை ஜெயஸ்வால கேட்டி விராட் கோலி வந்து 2 டவுன் விளையாடணும். ஏன்னா சுமன் கில் தான் கன்ஃபார்ம் 1 டவுன் நல்லா தெரியுது. அவன் வந்து 2 டவுன்லாம் விளையாட மாட்டான். ஏன்னா அவன் ஓப்பனிங் விளையாண்டுட்டு இருந்தவன். அவனையும் அவன் 2 டவுன் விராட் கோலிக்கு அடுத்தது வரணும். ஸோ விராட் கோலியே 4th வரட்டும், ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் விராட் கோலி ஃபார்ம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரியல. ரோஹித் சர்மாவுக்கு ஒரே ஒரு தான் ஸ்மாஷ் அட்டாக், அவ்வளவுதான் தலைவா. வந்தவன ஒரு 4 பால் சாத்து பயந்துருவானுங்க. சிம்பிளானது. தேவையில்லாம இந்த ரன் அடிக்கணும் அதை பத்தி எல்லாம் யோசிக்காத. ரோஹித் சர்மா 40 ரன்ஸ் அடிச்சாலும் அதுல ஒரு 4 6 இருந்தாதான் ரோஹித் சர்மாக்கு மரியாதை. அதுதான் தலைவனுக்கு மரியாதை. கோலியோட வேலை என்னது? நின்னாலே போதும். கோலி நின்று அவன் பாட்டு ரன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு 50-60 ரன் போவோம். அங்க இருந்து ரோஹித் சர்மா கம்ப்ளைண்ட் பண்ணுவான், டே முட்டா பையில வேகமா விளையாடுறா அப்படின்பா. உடனே கோலி கொஞ்சம் ஃபாஸ்டா விளையாண்டு செஞ்சுரி போட்டுருவான். அவ்வளவுதான், மைல் ஸ்டோன். அதுக்கப்புறம் ஒரு 10 மேட்ச்க்கு விளையாடவே மாட்டான். ஸோ இதுதான். நெக்ஸ்ட் மேட்ச் பார்ப்போம் என்ன நடக்கு, எப்படி விளையாட போறாங்க, எவன் டீமுக்குள்ள எவன் எப்படி வர போறான் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், see you in the video and remember it, always be on top. Cheers.